எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸாம்பிள் 31 சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் 31. ஃபைண்ட் dy by dx if x equal to a cos theta y equal to a sin theta. ஸோ இது வந்து தீட்டான்னு ஒரு பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்கிறனால இதில் வந்து ஃபைன் dy by dxனா dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. dy by d theta divided by dx by d theta. ஸோ எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டா இருக்கனால டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணணும். அதே மாதிரி ஒய்யும் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். dy by dx கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துருக்கோம். இப்போ x equal to a cos theta. So dx by d theta equal to differentiating with respect to theta. A constant நாள் அப்படியே இருக்கட்டும். cos theta differentiate பண்ணால் minus sin theta. அதே மாதிரி y equal to y வந்து a sin thetaன்னு கொடுத்துருக்காங்க. So dy by d theta. A constant multiplicationகள் அப்படியே இருக்கணும். sin theta differentiate பண்ணால் cos theta. ஸோ இது எல்லாமே இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy by dx equal to dy by d theta இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் a cos theta. இங்கே dx by d theta வந்து minus a sin theta. a கேன்சல் ஆகிடும். cos theta by sin theta வந்து tan theta. ஸோ மைனஸ் tan theta தான். cos theta by sin theta வந்து cot theta. ஸோ மைனஸ் cot theta தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 32. Find dy by dx if x equal to at square y equal to 2at. y equal to 2at. இப்போ dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? dy by இப்போ இது வந்து பேராமீட்டர் t in terms of tயில் இருக்கிறனால dy by dt divided by dx by dt. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ x equal to at square டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். x equal to at square. ஸோ in terms of t இருக்கிறனால டிஃப்ரென்ஷியேட்டிங் x with respect to t. ஸோ a t square. இப்போ t x power n ஃபார்முலா d by dx of x power n அப்படின்னு இருந்தால் டிஃப்ரென்ஷியேட்க்கு என்ன ஃபார்முலா? n x power n minus 1. இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a t power nக்கு பதில் இப்போ 2 இருக்கிறனால 2 t power 2 minus 1. ஸோ a into 2at இது yக்கு வந்து 2atன்னு. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் அதே tஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். dx by xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மாதிரி. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண போகிறோம். y equal to 2at dy by dt. ஸோ 2aன்றது ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்லேருந்து அப்படி தான் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு tன்றனால 1 ஆகிடும். இப்போது இதை ரெண்டுமே கண்டுபிடிச்ச dx by dtயும் dy by dtயும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy by dx equal to dy by dt வந்து 2a, இது 2at dx by dt. 2a கேன்சல் ஆகிடும். 1 by t தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 33. Find dy by dx if x equal to a into theta plus sin theta y equal to a into 1 minus cos theta. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் dy by dx தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. dy by dxக்கு இதுதான் ஃபார்முலா. dy by இப்போ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டான்றனால d theta divided by dx by d theta. ஸோ இது 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். x equal to a into theta plus sin theta. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டானால dx by d theta equal to a. இப்போ தீட்டான்றது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டானால தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, sin theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta. அதே மாதிரி y equal to a into 1 minus cos theta dy by d theta இப்போ பண்ண போகிறோம்.
ஏ வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, அதனால அப்படியே போட்டுக்கணும். 1ன்றது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இந்த மைனஸ் சைன் அப்படி காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஏ சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ dydx வேணும். dydx வந்து இப்போ இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy/d தீட்டா இங்கே கண்டுபிடிச்சது ஏ சைன் தீட்டா டிவைடட் பை ஏ இன்ட்டு இப்போ dx/d தீட்டா இது 1 + cos தீட்டா. ஏ கேன்சல் ஆகிடும். சைன் தீட்டாக்கு வந்து இப்போ சைன் 2 தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். சைன் 2 தீட்டாக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, 2 sin தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 2 தீட்டான்னு இருந்ததுன்னா இங்கே தீட்டா இருக்கும். இதே இடத்துல இப்போ இந்த இடத்துல சைன் தீட்டா இருக்குனால இந்த ஃபார்முலா இப்படி மாறிடும். சைன் தீட்டா வந்து 2 sin θ/2, இங்கே என்ன இருக்கோ அதை டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ sin θ/2 cos θ/2ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல அது சப்ஸ்டியூட் பண்ணோம். அதே மாதிரி 1 + cos தீட்டாக்கு 1 + cos 2 தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ 2 தீட்டா இருந்ததுன்னா இங்கே தீட்டா இருக்கும். இதே 1 + cos தீட்டான்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து +1 ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. நானும் ஃபார்முலா வீடியோவில் கொடுத்துருப்பேன், போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 2 cos ஸ்கொயர் தீட்டா 2. இப்போ இங்கே 2 தீட்டானா தீட்டா, இங்கே தீட்டான்னு இருந்தால் 2 cos ஸ்கொயர் θ/2 அப்படி வரும். ஸோ இப்போ இந்த 2 ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். 1 + sin தீட்டா இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலா 2 sin θ/2 cos θ/2. இங்கே வந்து 1 + cos தீட்டா இருக்கிற இடத்துல 2 cos ஸ்கொயர் θ/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடும், ஒரு காஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ sin θ/2 cos θ/2 தான் இருக்கும். sin by cos வந்து tan, அதனால் tan θ/2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 34. Find dy/dx if x power 2/3 plus y power 2/3 equal to a power 2/3. இந்த சம்க்கு வந்து இது பேராமீட்டர் ஃபார்மாக, இது வந்து ஒரு கர்வ் ஈக்குவேஷன், சர்க்கிள் ஈக்குவேஷன்லாம் இருக்குது இல்லையா, x² + y² = a² மாதிரி இது ஒரு கர்வ் ஈக்குவேஷன். கர்வ் ஈக்குவேஷனுக்கு இது இந்த மாதிரி தான் பேராமீட்டர் அசியூம் பண்ணிக்கணும். இது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. a cos cube தீட்டா, y இருக்கிற இடத்துல a sin cube தீட்டான்னு சொல்லிட்டு இது ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இப்போ இது வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன், அந்த மாதிரி இது ஒரு கர்வ் ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து இது நம்ம அசியூம் பண்ணது கரெக்டான இதில் செக் பண்ணி பார்த்தோன்னு, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸுக்கு பதில் இது இந்த கிடைக்கும். அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுதான் எக்ஸ் இருக்கிற இடத்துல, இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணுறேன். ஏ காஸ் கியூப் தீட்டா, இங்கே என்ன இருக்குது, பவரில் 2/3 இருக்குது, ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஒய்க்கு பதில் இதை அசியூம் பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏ சைன் கியூப் தீட்டா பவரில் 2/3 இருக்குது. ஸோ ஏ பவர்லேயும் 2/3, இது காஸ் க்யூப்பில் பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ பவர் 2/3. இப்போ என்ன இருக்கும், இந்த 3 கேன்சல் ஆகிட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்கும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதில் ஏ பவரில் 2/3 இருக்குது, இந்த 3 இதில் கேன்சல் ஆகிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்கும். ஸோ ஏ பவர் 2/3 வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எங்கே வந்தாலும் நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஏ பவர் 2/3 × 1 வந்து ஏ பவர் 2/3. ஸோ இது வந்து கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு இது கரெக்டானு செக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதை தான் அசியூம் பண்ண போகிறோம். x = a cos cube தீட்டா, y = a sin cube தீட்டான்னு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். x = a cos cube தீட்டா, y வந்து a sin cube தீட்டா. ஸோ இதில் வந்து பவர் ஃபங்க்ஷன் இருக்கிறனால பவரில் இருந்தாலே இப்போ d/dx ஆஃப் எக்ஸ் பவர் n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n x⁻n - 1 அந்த ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் தீட்டான்னு இருந்ததுன்னா d/dx ஆஃப் காஸ் தீட்டா காஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி d/dx ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஃபார்முலாலாம் இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ x = a cos cube தீட்டா. ஸோ dx by differentiating with respect to தீட்டா பண்ண போகிறோம். இதில் ஏன்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ பவர் ஃபங்க்ஷன் 3 இருந்தால் இந்த x⁻n ஃபார்முலா தான். ஸோ இதெல்லாம் x மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். n x⁻n - 1 மாதிரி 3 cos தீட்டா பவர் 3 - 1. அதே மாதிரி காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது செயின் ரூல் மாதிரி. காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், இதில் தீட்டான்னு இருக்கனால மைனஸ் சைன் தீட்டா.
ஸோ 3a 3 - 1 வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் சைன் தீட்டா. இப்போ dx பை டி தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு dy பை y ஈக்குவல் டு என்ன அசியூம் பண்ணிடுவோம், y ஈக்குவல் டு a சைன் கியூப் தீட்டான்னு எடுத்திருக்கோம். இதுலேயும் இந்த பவரில் n இருந்தால் n எக்ஸ் பவர் n - 1, பவரில் இப்போ 3 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, dy பை டி தீட்டா. a வந்து கான்ஸ்டன்ட்னால அப்படியே போட்டுக்கணும். n பவரில் 3 இருக்கிறதுனால இது ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். சைன் தீட்டா பவரில் 3 - 1, n எக்ஸ் பவர் n - 1 அந்த ஃபார்முலா. அப்புறம் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, அதனால் காஸ் தீட்டா. ஸோ 3a சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு dy பை dx தான் வேணும். dy பை dxக்கு இதுதான் ஃபார்முலா, dy பை d தீட்டா டிவைடட் பை dx பை d தீட்டா. dy பை d தீட்டா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 3a சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கே dx பை d தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டான்னு சொல்லிட்டு. ஸோ 3a கேன்சல் ஆகிடும். ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்குது. இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் xyயில் மாற்றணும் அப்படின்னா இது அப்படியே ஈக்குவேஷன் 2 நேமுக்கு கொடுத்துக்கோங்க. எப்படி xyயில் மாற்றுறதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ இங்கே எக்ஸ் வந்து a காஸ் கியூப் தீட்டா இருக்குது, y வந்து a சைன் கியூப் தீட்டா இருக்குது. சைன் கியூப் திஸ் டிவைடட் பை திஸ் பண்ணணும். நம்ம y பை எக்ஸ் பண்ணி பார்க்கணும். y என்னது a சைன் கியூப் தீட்டான்னு இருக்குது, டிவைடட் பை இது a காஸ் கியூப் தீட்டான்னு இருக்குது. இப்போ a கேன்சல் ஆகிட்டு சைன் பை காஸ் வந்து tan கியூப் தீட்டா, இங்கே y பை எக்ஸ். கியூப் ரூட்டிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் கியூப் ரூட்னா பவரில் 1/3, இங்கேயும் பண்ணும் 1/3 பண்ணும். 3 கேன்சல் ஆகிடும். இப்போ tan தீட்டா y பவர் 1, இதை வந்து கியூப் ரூட் எழுதுகிறப்போ இப்படி எழுதணும். கியூப் ரூட் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட்டுட்டு அதுக்குள்ளே 3 போட்டால் அது கியூப் ரூட்டுன்னு பேர். y பை எக்ஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இதை தான் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இருக்கிற இடத்துல மைனஸ் tan தீட்டான்னு இருக்குது. tan தீட்டா என்னது இங்கே கியூப் ரூட் ஆஃப் y பை எக்ஸ்னால மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் y பை எக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.